வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். ஒட்டங்காடு ஸ்ரீ சபரி மரமில் டிம்பர்ஸ் அண்ட் பர்னிச்சரோட ஒரு அற்புதமான படைப்பு இது. இதை பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டியதில்லை. இது ஒரு பூஜை அறை. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 7 அடி. இதோட அகலத்தை பார்த்தீங்கன்னா 4 அடி. உள்கூடு அளவு பார்த்தீங்கன்னா 2.5 அடி. ட்ராவ் 2 கொடுத்துருக்கோம். நல்ல விசாலமான பரப்பு கொடுத்துருக்கோம். சாமி படம் வைக்கிறது ஃபுல்லாகவே கீத்துளி, நம்மளோட ஒர்க்கர்ஸ் கைனாலேயே கடைசல் கீத்துளி பண்ணது. சைடு மட்டும் 2D கட்டிங் கொடுத்துருக்கோம், மிஷின் கட்டிங். இதோட மேக்கிங் வீடியோ வந்து நீங்கள் பின்னாடியே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மரமில்ல ரொம்ப தரமான மரத்தை தான் நம்ம வாங்குகிறோம். அதை வந்து திரும்ப வந்து நம்மளே நேரடியாக நம்மளோட மேற்பார்வையில் கிரெயின் மூலயமா தூக்கி வச்சு நம்ம அறுக்கிறோம். அறுத்ததுக்கப்புறம் இப்போ பலகா ஈரத்தன்மையாக இருந்துச்சுன்னா அதை உடனே நம்ம சீசனிங் பிளான் இருக்குது நம்மகிட்டே, அங்கே கொடுத்து சீசனிங் பண்ணிக்குவோம். சீசன் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட என்னன்னா, நம்மகிட்ட வேலை பார்க்குற ஆசாரிங்களை வச்சு மரத்தை இழைக்கிறது. இழைச்சதுக்கப்புறம் என்னென்ன சைஸு தேவையோ, இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த சாமி அறை செய்கிறதுக்கு என்னென்ன சைஸோ அதெல்லாம் முன்னாடியே நாங்கள் கரெக்ட் பண்ணி அந்தந்த மெட்டீரியலை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதை நம்ம யார் செய்ய போகிறாங்களோ அவங்க இப்போ பூஜை இறங்குறதுனால சில நேரத்தில் விரதம் இருந்து தான் இந்த செயலை ஆரம்பிப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். ஆசாரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மகிட்ட தொலைக்கூறு அடிக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அளவு எந்த விதத்துலையும் மாறக்கூடாது. ஒன்றோட ஒன்று சேர்கிற இடம் தான் கரெக்டாக இருக்கணும். அப்படிங்கிறத நான் முன்னாடியே கம்பெனியில் சொல்லிடுவோம். அவங்களும் அதுக்கு தகுந்தாப்புல ரொம்ப கஸ்டமர் விரும்புகிற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ பெரிய இதுக்கு ஒரு பூஜை இறக்கி கால்லாம் கடைசலில் கேட்டிருக்காங்க கஸ்டமர். அப்போ அந்த கடைசலுக்குன்னே நமக்கு ஆசாரி நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க. நம்மள்டே அந்த மிஷினரி இருக்குது, அதுலேயே நம்ம கடைசல் போட்டுருவோம். ப்ளஸ்ஸு மேலே வைக்கிறதுக்குள்ள கலசமும் நம்ம ஆசாரியே கடைசல் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த கடைசல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ கடைசலில் பார்த்தீங்கன்னா சும்மா கடைசல் மட்டும் இருந்தால் அது நல்லா இருக்காது. அப்போ கீத்துளிக்கு தனி ஆசாரி நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க. மிஷினில் நம்ம சிஎன்சி போட்டாலும் அந்த இதை வந்து ஃபினிஷிங் தேய்ச்சி கொடுக்குறது கீத்துளி தான். அதை நம்ம கீத்துளி ஆசாரி அவங்க கைனாலேயே ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவாங்க. நம்மகிட்டயே நம்ம மில்லுலேயே பூ குத்துற மிஷின் இருக்குது. நாட்கம் டிசைனிங் பண்ணி சிஸ்டத்தில் டிசைனிங் பண்ணி நம்ம மிஷினில் கரெக்டாக பர்ஃபெக்டாக அளவு வச்சுட்டோம்னா அந்த என்ன நம்ம விரும்புகிறோமோ அந்த பூ டிசைன் அப்படியே வந்துடும். பூவோ படமோ எண்ணம். அப்புறம் இந்த பெல்லு சாமி இறங்குறதுனால பெல் கட்டிங், அது 2D கட்டிங் மிஷின் நம்மகிட்டே இருக்குது, அதுலேயே கட் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் பாலிஷ், ஃபைனலாக பாலிஷ் எல்லா ஃபினிஷிங் சேர்த்ததுக்கப்புறம் பாலிஷ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் தான். மெலமைன் கிளியர், மெலமைன் மேட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட பாலிஷுக்குன்னே தனி பர்சன் இருக்காப்புல. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ரப் பண்ணி ரொம்ப நம்ம ஆசாரி என்ன தான் நம்ம மிஷினில் இழைச்சாலும் அவரும் ரப் பண்ணுவார். அதுக்குண்டான எல்லா மெட்டீரியலும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ரஃப் பண்ணிவிட்டு அதுக்கு சீலர் ஏற்றுவாங்க. சீலர் ஏற்றி ரஃப் பண்ணுவாங்க நைஸாக வர்றதுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப சீலர் ஏற்றுவாங்க. சீலர் ஏற்றுனதுக்கப்புறம் ஃபைனலாக பாலிஷ், கிளியர் பாலிஷ் கொடுத்து ரொம்ப அழகாக கொண்டு வந்துடுவாங்க. எத்தனையோ கஸ்டமர் வர்றவங்க பூரா அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒர்க்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு நம்ம ஒர்க்கை பற்றி எந்த குறையும் இருக்காது. உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவு இல்லங்களுக்கு தேவையான எந்த ஃபர்னிச்சராக இருந்தாலும் நம்ம ரொம்ப நேச்சராக பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.